வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு அன்பான வணக்கம். ஏஆர் கலைமாமன்றம் சென்னையில் நடத்திய 97வது சுதந்திர தின விழா கொண்டாட்டத்தில் சாதனையாளர்களுக்கு விருது வழங்கும் விழா மற்றும் பேரம்பாக்கம் அமரர் டி பாண்டுரங்கன் அவர்களின் படத்திறப்பு விழா போன்றவை வெகு சிறப்பாக கொண்டாடப்பட்டன. இவ்விழாவில் தமிழ்நாடு முன்னாள் அமைச்சர் திரு HB ஹண்டே அவர்களும், அனைத்திந்திய தமிழ்ச்சங்கத்தின் தலைவர் சொல்லின் செல்வர் கலைமாமணி ஐயா ஆவடிக்குமார் அவர்களும் பங்கேற்று நிகழ்ச்சியை சிறப்பித்தார்கள். இவ்விழாவின் நிகழ்ச்சி தொகுப்பை இந்த காணொலியில் கண்டு மகிழலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம்.
மறுபிறவி எடுத்த வரலாறு என்ற ஒரு நூல் யார் கொடுத்தது? அந்த நூல் அது பிரசுரம் செய்தது வசந்தா பதிப்பகம். அதனுடைய ஒரிஜினல் உரிமையாளர் கோ மோகன் ரங்கம், அவருடைய சுப்புத்திரன், இவருடைய பாட்டாளர். இன்னொரு நூல், நான் என்னுடைய அரசியல் பயணம் என்ற ஒரு நூல் எழுதி கொண்டிருக்கின்றேன். அதையும் இவர்தான் பிரசுரம் செய்கிறார்கள். ஆகவே பாட்டாளர்கள் நீருடன் வாழ்க என்று நான் வாழ்த்துகின்றேன். நான் பேசி ஒரு சுருக்கமாக ஓரிரண்டு மணித்துறைகளில் என்னுடைய பேச்சை முடித்து விடுகிறேன். எனக்கு பிறகு நான் ஒரு வேண்டுகோள், என்னுடைய அருமை சகோதரர் ஆவடி குமார் அவர்கள், அவர் எதிர்காலம், இது கடந்த முடிஞ்ச போன கதை, இவங்கதான் எதிர்காலம். நீங்க தொலைக்காட்சியில அவர் எவ்வளவு அருமையாக தன்னுடைய வாதத்தை எடுத்து வைக்கிறார் என்பதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள் என்று நான் நினைக்கின்றேன். அது ஒரு விஷயம். ஆகவே நான் சென்றதற்கு பிறகு கொஞ்சம் தயவு செய்து எனக்காக நீங்கள் பேச வேண்டும். இன்னும் இது சில படிகள் தான் ஏறி இருக்கிறீர்கள், இன்னும் பல படிகள் நீங்கள் ஏற வேண்டும் என்று 98வது வயசுல நான் அவங்களுக்கு ஆசீர்வாதம் செய்கின்றேன். என்னுடைய சகோதரி விமலா, இன்னொரு மகள் விமலா இங்கே இருக்கிறார்கள். பெரிய நண்பர்கள். குறிப்பாக இந்த அரங்கத்தை பற்றி ஒரு வார்த்தை சொல்லி நான் விடைபெறுகிறேன். இந்த அரங்கம் டாக்டர் கேத்தரின், அவங்க மகள் எங்க டாக்டர் கேத்தரின், அவங்க மகள் பிரவீன். இங்கே டாக்டர் கேத்தரின் என்றவர் ஒரு பெரிய சைக்கியாட்ரிஸ்ட். நம்ம டாக்டர் சாரதா மேனன் அவங்களுடைய தயாரிப்பு கரெக்டா. நான் மந்திரியா இருக்கும்போது சாரதா மேனன் மென்டல் ஹாஸ்பிட்டல் நாங்க எல்லாம் மீட்டிங். அவருடைய மகள். இந்த பில்டிங் அங்கே 2வது மாடியில அவங்க இருக்கிறாங்க. டாக்டர் எக்ஸமெண்ட் ரொம்ப பேமஸ் கோயம்புத்தூர்ல. அவரும் அந்த விளக்காரத்தை பார்த்தார். அதோ 20 ஆண்டுகள் நான் பிரிட்டிஷ் பிரஜையாக இருந்தேன். எனக்கு இங்கே கீழ்பாக்கில படிக்கும் போது 47ல எனக்கு 20 வயசு. அப்பதான் சுதந்திரம் வந்தது. ஆகவே இங்க அந்த சுதந்திரத்தை நல்ல கட்டி காத்து எல்லோரும் ஒற்றுமையாக, கட்சியெல்லாம் மனசுக்குள்ள வச்சுட்டாங்க. துறைகளில் சாதனைகளை செய்து சாதனையாளர்களுக்கு விருது வழங்குகின்ற நல்ல நிகழ்ச்சியை ஒரு எழுச்சியோடு ஏற்பாடு செய்து இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை ஏற்றிருக்கின்ற அருமை சகோதரர் ஏஆர் கலைமாமன்றத்தின் தலைவர் அருமை சகோதரர் ஏஆர் ரமேஷ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிய தமிழ்நாடு சிற்றிதழ்கள் மற்றும் எழுத்தாளர் கூட்டமைப்பின் பொதுச் செயலாளர் அருமை சகோதரர் டாக்டர் PDP சுரேஷ் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் தொகுத்து வழங்கிய அருமை சகோதரர் அரிமா சிந்தை வாசன் அவர்களே, இங்கு வருகை தந்த அனைவருக்கும் விருதுகளை வழங்கி இந்த நிகழ்ச்சிக்கு பெருமை சேர்த்து சென்றிருக்கின்ற மேலாள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய ஐயா டாக்டர் HP ஆண்டே அவர்களே, வருகை தந்திருக்கின்ற தொல்லியல் ஆய்வாளர் அருமை சகோதரர் முனைவர் RS ஜவஹர் பாபு அவர்களே, தமிழ்ச்செம்மல் அமுதா கல்வி நிறுவனங்களின் நிறுவனர் டாக்டர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களே, வருகை தந்து சிறப்பான முறையில் பாடல் பாடி சென்றிருக்கின்ற ரமேஷ் மாலி அவர்களே, வருகை தந்திருக்கின்ற அருமை சகோதரர் தாமரை பூவண்ணன் அவர்களே,
வருகை தந்திருக்கின்ற பெரியோர்களே, நண்பர்களே, அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்களை முதலில் தெரிவித்துக் கொள்கிறேன். சுதந்திர தினம் 79வது சுதந்திர தினத்தை சாதனையாளர்களை பாராட்டுகின்ற அவர்களை பெருமைப்படுத்துகின்ற விழாவாக இந்த விழாவை அமைத்தார்கள். அனைவருக்கும் விருது வழங்கிய அருமை சகோதரர் AR ரமேஷ் அவர்கள் எல்லோரையும் பாராட்டுகின்ற ஒரு பண்பு நலத்தோடு விருதுகளை வழங்கினார். இங்கே வருகை தந்த அத்தனை பேரும் சாதனையாளர்கள் மட்டுமல்லாமல் இசை கலைஞர்களாக இருந்த காரணத்தால் அவர்கள் எல்லோரும் பாடினார்கள். பாடிய பிறகு ஓடினார்கள். எனக்கும் அருமை சகோதரர் தமிழ்ச்சம்பல் டாக்டர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும், அருமை சகோதரர் தாமரை பூவண்ணன் அவர்களுக்கும், முனைவர் சங்கீதா அவர்களுக்கும், அருமை சகோதரர் கார்த்திகேயன் அவர்களுக்கும் பாட தெரியவில்லை. அதனால் பார்த்து கொண்டே அமர்ந்திருந்தோம். இந்த நிகழ்ச்சியில் நான் சிறப்பாக பார்த்தது அருமை சகோதரர் சுந்தர் அவர்களுடைய துணைவியார் பிரவீனா போன்றவர்கள் எல்லாம் இந்த நிகழ்ச்சியை எவ்வளவு ஆர்வத்தோடும் அக்கறையோடும் வடிவமைத்தார்கள், ஊக்கத்தோடு ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் ஒருங்கிணைத்தார்கள் என்று பார்க்கின்ற பொழுது இந்த பண்பு நலத்தை எல்லோரும் பெற வேண்டும் என்கின்ற வகையில் இது ஒரு பயிற்சி விழாவாக நான் பார்க்கிறேன். அதை நிரூபிக்கின்ற வகையில் அருமை சகோதரர் AR ரமேஷ் அவர்கள் இங்கே பாடல்களை பாடி தான் இதுவரை ஒரு நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் என்ற நிலையிலிருந்து இன்றைக்கு சிறந்த பாடகர் என்கின்ற ஒரு பரிணாமத்தை பெற்றிருக்கிறார். இதை அவர் சொல்லவும் செய்தார். அதற்கு அவர் 24 ஆண்டுகளாக இந்த AR கலைமாவு மன்றத்தை நடத்தி இதனுடைய அனுபவத்தினுடைய பாதிப்பு அவரை இன்றைக்கு பாடகராக்கியது. அவர் அப்பொழுதே சொன்னார், திடீரென்று ஒரு பாடகர் வரவில்லை என்றால் நான் எப்படி அதை சமாளிப்பது என்பதற்காக நான் பாடத் தொடங்கினேன், இன்றைக்கு பாட முடிந்தது என்று சொன்னார். அதுதான் ஒரு மனிதனுடைய வளர்ச்சி. நாம் எதையும் நினைத்தால் நிறைவேற்ற முடியும், சாதிக்க முடியும். அப்படி அந்த சாதிக்கின்ற அந்த எண்ணம், அந்த முயற்சி, அந்த ஊக்கம், அந்த ஆக்கம்தான் மனிதனை பக்குவப்படுத்தும். அந்த பக்குவம் தான் வெற்றியை தரும். அதை அருமை சகோதரர் AR ரமேஷ் அவர்கள் பெற்றிருக்கிறார். அதை இன்றைக்கு வெற்றிகரமாக நிறைவேற்றி வருகிறார். அதற்காக நான் அவரை பாராட்டுகிறேன். இந்த நிகழ்ச்சியில் அருமை சகோதரர் PDP சுரேஷ் அவர்கள் தன்னுடைய தந்தையார் PD பாண்டுரங்கன் அவர்களுடைய திருவுருவ படத்தை திறந்து வைத்து அதற்குரிய வாய்ப்பை எனக்கும் ஐயா டாக்டர் HV அண்டே அவர்களுக்கும் வழங்கினார். அவருடைய தந்தை ஒன்றிய செயலாளராக கடம்பத்தூர் ஒன்றியத்தில் பணியாற்றியவர். அண்மையில் ஒரு மாதத்திற்கு முன்பு மறைந்து போனார். அவருடைய தாயார் கடம்பத்தூர் ஒன்றிய பெருந்தலைவராக இருந்தவர். அவர்களுடைய அந்த உணர்வு அவர் இன்றைக்கு தமிழ்நாடு திட்டுதல் மற்றும் எழுத்தாளர் கூட்டமைப்பினுடைய பொதுச் செயலாளராக மட்டுமல்லாமல் பல்வேறு இலக்கிய அமைப்புகள், கலை அமைப்புகள், பத்திரிகை அமைப்புகளோடு தொடர்பு கொண்டு சிறப்பான வகையில் பணியாற்றி கொண்டிருப்பவர். அப்படி பணியாற்றுகின்ற பொழுது ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் தன்னுடைய நிகழ்ச்சியாக நினைத்து செயல்படுத்துகின்றவர். அவரிடத்திலே நான் பார்த்து நான் பல நேரங்களில் பிரமித்து போயிருக்கிறேன். இன்றைக்கு கூட இந்த நிகழ்ச்சியை அருமை சகோதரர் AR ரமேஷ் அவர்கள் என்னை கேட்டார், இந்த நிகழ்ச்சியை அமைக்கின்ற பொழுது அல்லது இந்த நிகழ்ச்சியை முடிவு செய்த போது படத்திறப்பு விழா இதில் இடம்பெற்றிருக்கவில்லை. ஆனாலும் சுரேஷ் அவர்களுடைய முயற்சி இதில் அது சேர்க்கப்பட்டது. சேர்த்ததற்கு பின்னால் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு முழுமை பெற்றிருக்கிறது என்று நான் கருதுகிறேன். இங்கே பலருக்கு விருது பெற்றவர்கள் நிறைவானவர்கள் சென்று விட்டார்கள் என்றாலும் அவர்களை எல்லாம் நான் உண்மையில் கொடுத்து வைத்தவர்கள் என்று சொல்லுவார்கள். அந்த சிறப்பை பெற்றிருக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் எல்லோரும் விருது பெறுவது உண்டு, பெறுகிறோம். இன்னும் வாய்ப்புகள் இருக்கிறது, பெற முடியும். ஆனால் மரியாதைக்குரிய ஐயா மேலாள் அமைச்சர்
டாக்டர் எச்.பி. அண்டே அவர்களிடத்திலே பெற்ற விருது என்பது விருதுகளின் விருதாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவரே குறிப்பிட்டதை போல இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பு சுதந்திர இந்தியாவில் நாமெல்லாம் இன்றைக்கு வாழுகின்ற நிலை வருவதற்கு முன்பு இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருந்த நேரத்தில் ஆங்கில அடக்குமுறையை எதிர்த்து போராடி கொண்டிருந்த நேரத்தில் அவர் களத்துக்கு வந்தவர். அது தொடங்கி இன்று வரை அரசியலில் இருப்பவர். இன்னும் சொல்ல போனால் இந்தியா சுதந்திரம் பெற்ற தலைவர்களோடு இருந்தவர், சுதந்திரத்திற்கு பணியாற்றியவர். அதற்கு பிறகு வந்த அத்தனை முதலமைச்சர்களோடும் அவர் பணியாற்றியிருக்கிறார். அந்த வாய்ப்பு இந்தியாவில் இன்றைக்கு யாருக்கும் இருப்பதாக, அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு இருப்பதாக நான் கருதவில்லை. இன்னும் சொல்ல போனால் இந்தியாவிலேயே அரசியலில் தெளிவானவர் என்பது மட்டுமல்ல, அறிவானவர் என்று போற்றப்படுபவர் மூதறிஞர் ராஜாஜி. மூதறிஞர் ராஜாஜி தான் இந்திய அரசியலுக்கு வழிகாட்டியாக இருந்தவர். அப்படிப்பட்ட மூதறிஞர் ராஜாஜி இடத்திலே பயிற்சி பெற்றவர், அவராலே அரசியலுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர். இந்த சிறப்பு யாருக்கும் இல்லை. அவருடைய சுதந்திரா கட்சியில் இருந்துதான் அவர் முதலில் சட்டமன்ற உறுப்பினராகவும் சட்ட மேலவை உறுப்பினராகவும் தேர்ந்தெடுக்கப்பட்டவர். அதற்கு பிறகுதான் மற்ற அதை போலவே புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களிடத்திலே முழுமையாக இருந்தவர். இன்னும் சொல்ல போனால் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நோய்வாய்ப்பட்டு இங்கிருந்து புருக்லின் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட காலத்தில் அல்லது அங்கிருந்து மருத்துவம் பெற்று திரும்பி கொண்டு வந்த பெருமை டாக்டர் எச்.பி. அண்டே அவர்களுக்கு உண்டு. அன்றைக்கு அவர் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சராக இருந்த காலத்தில் செய்த பணிகள் தான் அவரை மீட்டு கொண்டு வந்தது. அன்றைக்கு அதில் முழுமையாக புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களோடு இங்கிருந்து அன்றைக்கு பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் இவரிடத்திலே சொல்லிதான் அவர் விமானத்தை ஏற்பாடு செய்த காலத்திலிருந்து அதற்குரிய டாக்டர் கானுவை வெளிநாட்டில் ஒரு கருத்தரங்கில் இருந்து அவர் அங்கிருந்து வருவதற்கு தனி விமானத்தை ஏற்பாடு செய்து அந்த தனி விமானத்திற்கு வந்து இங்கிருந்து புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களை தனி விமானத்தில் அழைத்து சென்ற அத்தனை பணிகளையும் ஒருங்கிணைத்தவர் டாக்டர் எச்.பி. அண்டே அவர்கள். அன்றைக்கு டாக்டர் நாவலர் நெடுஞ்செழியன் அவர்கள் பொறுப்பு முதலமைச்சராக இருந்தார். அவரோடு சேர்ந்து இவர்கள் 2 பேரும் தான் அதை செய்தார்கள். அப்படிப்பட்ட சிறப்புக்குரியவர். அதை போலவே புரட்சித் தலைவி அம்மா அவர்களிடத்திலே முழுமையாக அரசியல் பயிற்சி பெற்றவர், அவரோடு அணுக்கமாக இருந்தவர், அமைச்சராக இருந்தவர். இப்படி பல்வேறு சிறப்புகளை பெற்ற அந்த பெருமகனார் 98 வயதை இன்றைக்கு நிறைவு செய்த பிறகும் இன்றைக்கு 3 மாடி ஏறி வந்து இங்கே நமக்கெல்லாம் விருது தந்திருக்கிறார் என்றால் அந்த விருதினுடைய பெருமை அவருடைய உயரத்திற்கு உயர்த்த வைத்து பார்க்கின்ற பொழுது இது கிடைத்தற்கரிய விருது. இந்த விருதுக்கு இணையான விருது இந்தியாவில் இல்லை என்று நான் நம்புகிறேன். அப்படிப்பட்ட ஒரு நல்ல விருதை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். அந்த பெருமகனார் கையில் நீங்கள் பெற்றிருக்கின்ற விருது என்பது கோடி கொடுத்தாலும் கிடைக்காத விருது. அப்படிப்பட்ட விருதை பெற்றிருக்கின்ற உங்களை நான் பாராட்டுகிறேன். அந்த பாராட்டை வழங்க வேண்டும் என்று அவர் சொல்லிவிட்டு போன காரணத்தால் கடைசி வரை ஆனே இல்லை என்றாலும் பேசிவிட்டு போவதென்ற முடிவோடு அமர்ந்திருக்கிறேன். அதுவும் நம்முடைய அருமை சகோதரர் ராஜா அவர்கள், நான் முதலில் டாக்டர் எச்.பி. அண்டே அவர்கள் சொன்னார்கள் என்பதற்காக இருந்தேன். அப்பொழுது எனக்கு இன்னொரு நோக்கமும் இருந்தது. அருமை சகோதரர் ராஜா அவர்களுடைய பாடலை கேட்க வேண்டும் என்று அவரிடத்திலே சொன்னேன். நீங்கள் போய்விட்டு வந்து பாட வேண்டும் என்று சொன்னேன். அதனால் அவர் பாடினார், சிறப்பாக பாடினார். நான் எதிர்பார்த்ததை விட அவர் ஏற்கனவே எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பார். அதை கேட்க சொல்ல ஒரு நிறைவு இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு திருப்தி இருந்தது. அதனால் ஒரு சிறந்த இசைக்கலைஞராக அவர் உருவாக்கி இருக்கிறார் அது என்பதை இன்றைக்கு நான் தெரிந்து கொண்டேன். அதனால இன்னைக்கு தான் அவர் உருவானார் நான் நினைக்கல. அவர் சிறந்த திறமையாக இருக்கலாம். ஆனால் அவரை நான் பார்த்த பார்வை வேற. இன்னைக்கு அவருடைய பாடலை கேட்ட பிறகு அவர் என்னுடைய மனதில் ஒரு நிறைந்த நிறைவை பெற்றிருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த நம்முடைய அருமை சகோதரர் ராஜா அவர்களை நான் பாராட்டுகிறேன். அவர் இன்னும் சிறப்பு பெற வேண்டும். அவருக்கு உரிய விருதுகளும் சிறப்புகளும் கிடைக்க வேண்டும். கிடைக்கும். அதற்கு நாங்கள் எல்லாம் துணையாக இருப்போம் என்ற நம்பிக்கையை தெரிவித்து இந்த நிகழ்ச்சியில் அருமை சகோதரர் நம்முடைய
தமிழ்ச்செம்மல் டாக்டர் அமுதா பாலகிருஷ்ணன் அவர்கள். அவர் இங்கே இவ்வளோ நேரம் உட்காந்துருந்தது மிகப்பெரிய ஆச்சரியம். அவங்க வீட்டிலேருந்து விரட்டிக்கிட்டே இருக்காங்க, போய் அன்னைக்கு அடி வாங்க போகிறாரு. அது உண்மை, அந்த நிலையில் அவர் இருக்கார். ஆனால் அவர் இவ்வளவு இருந்ததுக்கு காரணம் ரமேஷ் அவர்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். அடுத்து அவர் பாட ஆரம்பிச்சிருவார். அவர் செய்யாத வேலை இது ஒன்று தான், அதையும் இன்னைக்கு செய்ய வச்சுட்டீங்க. எல்லாரையும் பேசுறத பார்த்து அவர் நடிச்சிருக்காரு. அவர் பள்ளிகள் நடத்துகிறாரு, கல்லூரி நடத்துகிறாரு, ஆர்டர்ஸ் நடத்துகிறாரு, ஹோட்டல் நடத்துகிறாரு. அது போல் எல்லா தொழிலும் செய்கிறாரு. ஆய்வு நடத்தி முனைவர் பட்டம் பெற்றிருக்கிறாரு. தமிழ்ச்செம்மல் விருது பெற்றிருக்காரு. தமிழ் அமைப்புகளோடு தொடர்புல இருக்காரு. திரைப்படங்களில் நடிச்சிருக்காரு. எல்லாத்தையும் செஞ்சிருக்காரு. அவர் செய்யாது பாடாத ஒன்று தான். அதையும் இன்றைக்கு அருமை சகோதரர் ரமேஷ் அவர்கள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அந்த ஆர்வத்தையும் அவருக்கு நீங்கள் ஏற்படுத்தி விட்டீர்கள். அடுத்த நிகழ்ச்சியில் அவர் பாடினாலும் ஆச்சரியப்படுவதற்கு இல்லை. அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிகழ்ச்சியாக வந்திருக்கின்ற அனைவரையும் பாட வைக்கின்ற பாட வேண்டும் என்ற எண்ணத்தை ஏற்படுத்துகின்ற அந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியில் பங்கெடுத்ததன் வழியாக உங்களை எல்லாம் சந்தித்ததற்காக நான் பெருமைப்படுகிறேன். இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அனைவருக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. நிகழ்ச்சியை பார்த்து ரசிச்சிங்களா? இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நீங்க பண்றதோட மட்டும் இல்லாம உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள் எல்லாரையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. தமிழ் இலக்கியம் சார்ந்த இது போன்ற தரமான பதிவுகளை நீங்கள் விரும்பும் போதெல்லாம் உங்கள் கைபேசியிலேயே கண்டு மகிழ எப்போதும் இணைந்திருங்கள். உங்கள் கழக முரசு தமிழ் காட்சி ஊடகத்தில் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.